அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரோக்கோலி கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரணும். உருகி நல்லா பட்டர் கேரமலைஸ் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியனை பாக்ஸ் மாதிரியும் இன்னொரு ஆனியனை பொடி பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் நம்ம இந்த மாதிரி 2 டைப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்க வெங்காயம் கிரேவிக்கு ஒரு டெக்ஸ்சரும் கலர் கான்ட்ராஸ்ட்டும் கொடுக்கும். அண்ட் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி மாறிடும். அப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் மாதிரி அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதங்க விட்டுறலாம். தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வதங்கி வரணும். தக்காளி வதங்குற கேப்பில் நாம் கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 கைப்பிடி அளவுக்கு கோகனட் துருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறையும் மாற்றிக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசம் போனதும் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கிறேன். பிளான்ச்னா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி வந்து பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். காலிஃப்ளவரை விட எக்ஸ்ட்ரா டைம் வேகணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகனட் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணினதும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இதை இன்றைக்கி கிரேவி இது மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இது ட்ரையாக வேணும்னா நீங்கள் கோகனட் பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் டொமேட்டோ பேஸ்ட்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணினதும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்மளோட கிரேவி 3/4 வாசி ரெடி ஆயிடுச்சு. இனி நான் 2 ஸ்பூனுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது கிரேவி வந்து இன்னும் டேஸ்டியாக ரிச்சாக கிடைக்கும். அதே மாதிரி 1/4 ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கிரேவி டேஸ்டியாக வரும். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் க்ரீமை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரோக்கோலி கிரேவி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.